உன்னை மட்டும் பார்க்குது நம்மனே இப்போ என்னை மட்டும் இல்லை எல்லா மக்களையும் பார்த்து யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்து கணக்கெடுத்து இருக்குது. அழகாக போயிட்டு அவ்வளோதான் வாய்ஸ் ரெக்கார்டாக மிக அழகாக தக்க தருணத்தில் நமது சிவாச்சாரியார் கூட்டு வழிபாடு செய்யும் போது கருடன் தோன்றி சென்ற கும்பாபிஷேகத்தில் நடந்தது பொழுது கருடன் தோன்றி மூன்று முறை நம்மை சுற்றி கிளம்பிடுச்சு. இதனை கரெக்டாக இருந்தது. இதுதான் தெய்வ செயல் நினைத்தால் இதுவே தெய்வ செயல். இது தற்செயல் என்று நினைத்தால் தற்செயல். நமது நம்பிக்கை ஒவ்வொரு முறையும் பல கும்பாபிஷேகங்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த சிவகிருஷ்ண ஆலயத்தில் சென்ற கும்பாபிஷேகத்தில் அப்போது நம்ம டோமுதம் இருக்கும் உங்களை பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இம்முறை கூட்டு வழிபாடின் போது சரியாக வந்து அதை நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். அழகான அந்த காட்சி இன்னும் சுமார் 5 நிமிடத்தில் சரியாக ஆகிவிடும். அந்த நேரத்தில் நாம் நமது கோவிலின் தலைவர் சுரேஷ்குமார் பச்சை கொடி காட்ட கும்பாபிஷேகத்தை கண்டு கொண்டு நோக்கின்றோம். இப்போது நமது வித்வான்கள் தொடர்ந்து வாசிப்பார்கள். அவர் பச்சை கொடி ஆட்டும் போது ஓம் சிவகிருஷ்ணாய நம்ம அப்படின்னு கற்று சொல்லணும். சரியான அந்த தருணம் வரும் பொழுது ஆலய தலைவர் சுரேஷ்குமார் பச்சை கொடி அசைத்த அனைத்து விமான கலசங்களிலும் ஏக நேரத்தில் குடமுழுக்கு செய்விக்கப்படும். அந்த தருணத்திற்காக தமிழ் தெரியுமா? நம்ம ஊரில் இருக்காங்க, அவங்களுக்கு சிலருக்கு கற்றுக்குறாங்க. The Kumbhabhishekam ceremony, the consecration ceremony, we will wait for the auspicious time. It's about 9 AM. 1000 பேர் வந்துட்டாங்களா? 1K வந்துச்சா? ஏன் வெறும் 1K தான் வந்துருக்கு. ஆனால் அன்றைக்கி தான் அவ்வளோ வருது. எல்லாம் நேரில் பார்க்குது. Awaiting the moment when the chief priest signals to pour the holy water over the Vimanams at the grand tower, which is the Rajagopura, all synchronized at one time. As I mentioned in Tamil just now, we witnessed while the priest was doing the joint prayers the arrival of the eagle, which is a very auspicious sign in Hindu worship. It arrived exactly when the chief priest was chanting the Kundu Vadivadu or group prayer, circle 3 times and left. This same thing happened at the last Kumbhabhishekam. Then it was when the Purapadu or the procession of vessels was taking place. Now this is very special, and we are all fortunate to be blessed from the heavens. In just about 2.5 minutes, we will approach 9 o'clock. The president of our temple, Sureshkumar, will then wave the green flag, and led by our chief priest Nagarajan, we will witness the pouring of the holy water on the holy pinnacles at the top of the temple. Being a multicultural society, Then a protocol and நீங்கள் சொன்னது இந்த ஊருக்கு அப்போ இங்கே போயிட்டுருக்கு. அவங்க ஊருக்கு மேலே நீங்கள் சொன்னீங்களே வந்துருச்சு. கூப்பிடுவாங்களா? என்ன விடுவாங்க தெரியல உனக்கு? எனக்கு இல்லை இது ஹெலிகாப்டர் இருக்குது நீ இல்லை. ஆனால் ஹெலிகாப்டர்லையே ஒரு ஃப்ளைட்டு தான் போயிட்டுருக்கு. அது ஒருங்க அங்கே போகுது. அதுவும் தெரியலையா?
இந்த பாருங்க இந்த மரத்துக்கு அந்த போதும் மரத்துக்கு கேப்பில் அந்த மேலத்தை நடுவில் ஹெலிகாப்டர் இருந்தார். அதே ஹெலிகாப்டர் தான் ஏரோப்ளேன் போயிட்டுருக்குன்றேன். கொடியை வச்சுட்டாரு. Lord Shiva, the destroyer, and Lord Krishna, the preserver, representing a unified கொடியை நடுவில் கட்டி வச்சுட்டா அவுக்க முடியல. preservation and destruction, signifying the cyclic எடுத்துட்டார். nature of the universe and the interconnectedness of seemingly opposing forces அவ்வளோதான் விட்டுறான். divine union. So this is something இதில் கொஞ்சம் தாமதமாக ஓடுது. இவங்க எல்லாம் போனதுக்கிட்ட அதுவும் தெரியல. அதுக்கு தான் நான் கீழே வச்சுட்டு உட்காந்துருக்கேன். பாருங்க அதே தான் இதில் ஓடுது. ஆமாம். Thank you, Mayumi. We are 1 minute to the approach. Let's all join together in a single voice to chant Om Shiva Krishna Namaha. பண்ணுறாங்க. ஓம் சிவகிருஷ்ணாய நமக. 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 எடுத்துட்டாரு. ஆட்டிட்டாரு. தண்ணி ஊற்றுறாத. ரொம்ப தண்ணி ஊற்றுவா பாருங்க. ஊற்றிட்டாங்கண்ணா. ராஜகோபுரம் ராஜகோபுரம் எல்லாத்துக்கும் ஒன்றே நேரத்தில் தான். இது வந்து மூலவருக்குள்ளது, அது கோபுரத்துக்குள்ளது. மூலவர் இங்கே இருக்காரு. அதான் கோபுரத்தில் வரும். ஸ்ரீ சிவகிருஷ்ணா டெம்பிளோட கும்பாபிஷேகம் வந்து சூப்பராக நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்கிட்ட வந்திருக்காங்க. இங்கே வந்து சரியான கூட்டம் பார்த்துடுங்க. போயிட்டு வந்தாச்சு. அடுத்து இப்போ வந்து அன்னதானத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த கூடாரம் இருக்குல்ல, அந்த கூடாரத்தில் வந்து ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளோ பெரிய செட்டு போட்டு வச்சுருக்காங்க. இப்போ வரிசையெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். வாழை இலை போட்டு சூப்பராக 5 கூட்டு, சாம்பார், ரசம், பாயாசம், ஆப்பிள், தண்ணி பாட்டில் எல்லாம் சூப்பராக கொடுத்தாங்க. உண்மையுமே பெருமையாக இருந்தது. கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டு வாங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நன்றி.